இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். விடாமுயற்சி இந்த படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஜனவரி 10 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு சில பிரச்சனையால் இப்போ தள்ளி போட்டாங்க. கடைசியாக பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக போகுது சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் எண்டில் போட்டப்போ ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபைனலாக 2 வருஷம் கழிச்சு அஜித் சார் படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற எஃபெக்ட் நல்லாவே தெரியுது. மகிழ் திரும்பியோட கதை என்னவா இருக்க போது, அவர் ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா படத்தில் இதான் அஜித் சார் தமிழ் டைலாக் பேசினா கூட ஒரு சில இடங்களில் நிறைய இங்கிலீஷ் டைலாக் தான் நிறையா வருது. பார்க்குற இங்கிலீஷ் படமாக இருக்கிறதுனால இது பிஎன்சியில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இப்போ நம்மள மாதிரி ஆடியன்ஸ் அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்துவாங்க. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் இதுக்குள்ளே எப்படி வருவாங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாமே ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சரியாக வரும். ஏன்னா சப்போஸ் இந்த படம் நல்லா இருந்து ஒருவேளை இந்த பிஎன்சிக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகலைன்னா இந்த படம் வேறு மாதிரி போயிடும். ஸோ இந்த ஆடியன்ஸ் பக்காவாக என்ஜாய் பண்ணோம்னா எல்லா தரப்பட்ட ரசிகர்களும் இந்த படத்தை கவர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்தது. நமக்கே தெரியும் விடாமுயற்சி படம் பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான். இது வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. மேபி படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த படம் பிரேக் டவுன் படத்தை இன்ஸ்பயர் தான் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு லியோ மாதிரி போட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ரிலீஸ் டைம்லாம் தெரியும். ஏன்னா லியோவுக்கும் அந்த பஞ்சாயத்து இருந்துச்சு, இது ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ரூமர்ஸ் எல்லாத்துக்கும் உண்மையாக்குற மாதிரி தான் டைட்டில் கார்டு போகிறதுக்கு முன்னாடி போட்டாங்க. அந்த மாதிரி விடாமுயற்சி படத்துக்கும் போட்டதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது சம்மந்தமாக இப்போ மகிழ் திருமணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விடாமுயற்சி படத்தோட கதை என்னோடது இல்லை, இந்த கதையை சொன்னது அஜித் சார் தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு கதைக்களமில் எனக்கு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அஜித் சார் என்கிட்ட சொன்னார். அதனால் நான் அந்த படத்தை பண்ணியிருக்கேன். நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், இந்த கதையை ஏன் சார் என்கிட்ட சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. பட் அதை பற்றி திருப்பி அவர்கிட்ட எனக்கு கேட்கறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் எனக்கு அமையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டார். இப்போது சடனாக ஏன் மகிழ் திருமணி சார் இதை சொல்லணும், ஏன் தேவையில்லாமல் அஜித் சார் இப்போ இதை டேமேஜ் பண்ணுற மாதிரி இப்போ அவர் சொல்லிட்டார். ஏன்னா விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக பிப்ரவரி 6ஆம் தேதி. இப்போ கதை என்னோடது இல்லை, இது அஜித் சார் சொன்ன கதைன்னு சொன்னால் ஆல்ரெடி நமக்கே தெரியும் இந்த பிரேக் டவுன் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பேரமௌண்ட்டில் படம் தரலன்னு சொல்லி 100 கோடி டிமாண்ட் பண்ணதால ஒரு நியூஸ் வந்துச்சு. ஃபைனலாக இப்போ அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆச்சு இல்லையா, சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் பிப்ரவரி 6ஆம் தேதி படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ மகிழ் சார் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸும் கிளம்பும் போது அதை பற்றி கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சப்போஸ் விடாமுயற்சி படம் என்னுடைய படம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா, இது பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்காக இருந்தால் கூட ஹிட் ஆகிடுச்சுன்னா எனக்கு அடுத்த ஒரு படம் வராது. எந்த ப்ரொடியூசரும் நம்பி என்னை படம் போட மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு வளர்ந்து வர இயக்குனர், என்ன நம்பி ப்ரொடியூசர்ஸ் வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மேபி வேறு ஏதாவது படம் எடுத்து ஹிட்டு கொடுத்தா கூட இது எந்த படத்தோட காப்பிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதனால தான் நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு சொல்லிட்டு உண்மையை சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஜித் சார் இன்னொரு 10 படம் ஃப்ளாப் கொடுத்தா கூட அவருக்கு ப்ரொடியூசர்ஸ் கியூவில் நிற்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, ஒரு தற்காப்புக்காக தான் நான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். சப்போஸ் இந்த படம் எனக்கு சரியாக போகல, அடுத்த ஒரு படம் வரணும், எனக்கு ப்ரொடியூசர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு மகிழ் திருமணி சார் இப்போ அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. வலிமை படத்தப்பையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. எச்யூனர் சார் பண்ண கதை அஜித் சார் சொன்ன கதையை தான் எச்யூனர் சார் பண்ணியிருக்காரு. அஜித் சார் சொன்ன பைக் கான்செப்டில் ஒரு போலீஸ் ஸ்டோரியாக எச்யூனர் பண்ணியிருக்காருலாம் ஒரு சில விஷயங்கள் வந்துச்சு. இப்போ மகிழ் திருமணி சார் இதை சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு இந்த விஷயம் பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தானா, இந்த கதை மகிழ் திருமணி சாரோட கதை இல்லை அஜித் சார் சொன்ன கதையான்னு சொல்லிட்டு எல்லாமே பிப்ரவரி 6ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செமையான ஒரு குட்டான ஒரு வைப் தான் போயிட்டு இருக்கு. கடைசியாக பத்திக்குச்சி பாட்டு கூட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு செம்ம ஹீரோ எலிவேஷன் சாங்கு ஏகேசிஆருக்கு அந்த ரிலீக்ஸ் எல்லாமே பக்காவாக போயிருந்துச்சு. அனிருத் திருப்பி ஒரு பேங்கரான ஆல்பம் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருப்பி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகிறதா லைக் அல்லது சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி பற்றி அடுத்த ஒரு அப்டேட்டை என்னவா இருக்கும்னு தெரியல. மேபி 3rd சிங்கிளாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை வேற ஏதாவது ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.